உடம்ப போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ண யார் இருக்காங்க? சிவகுமாரோட வார்த்தை சும்மா ஒரு சாதாரணமான பேச்சில்லை. அது எல்லாரையும் பேச வைக்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பிச்சு. 2008 வந்த சூர்யாவோட ஐகானிக் படமான வாரணம் ஆயிரம் படத்துக்கு முன்னாடி எந்த தமிழ் நடிகருக்கும் 6 பேக் இல்லைன்னு சொல்றது உண்மையா? சிவகுமார் ரியாஸ் கான் மற்றும் தனுஷ் மாதிரி முன்னாடி வந்த நடிகர்களை மறந்துட்டாரா? அவங்க கூட ஃபிட்டான உடம்போடு இருந்திருக்காங்கன்னு சில ரசிகர்கள் சொல்றாங்க. ஒரு ஆடியோ வெளியீட்டு விழால 6 பேக் பத்தி பேசுறது சரியா? அது சூர்யாவோட நடிப்பு திறமையை மங்க வைக்குமா? அவரோட நடிப்பு திறமையை விட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பத்தி ரசிகர்களும் சூர்யாவும் என்ன நினைக்கிறாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் அங்கிருந்தவங்க மனசுல ஒருவித ஆர்வத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு. சரி மக்களே, சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ வெளியீட்டு விழா 2025 ஏப்ரல் 18 நடந்துச்சு. அப்போ மேடையில் ஏறி பேசின மூத்த நடிகர் சிவகுமார் ஒரே ஒரு வார்த்தையால் ஒரு பெரிய தீயை கொளுத்தி போட்டார். சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் வச்சவன் யாரும் இருக்கா? அவ்வளோதான். கூட்டம் அப்படியே அதிர்ந்துருச்சு. சோஷியல் மீடியா வெடிச்சு சிதறிச்சு. ரசிகர்கள் சூர்யா தான் தமிழ் சினிமாவில் முதல்ல 6 பேக் காட்டிய நடிகரான்னு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிவகுமாரோட அந்த பேச்சு உண்மையா இல்லை அப்பாவோட பெருமையா? அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நேருள் விளையாட்டு அரங்கத்தில் இப்படி ஒரு தைரியமான கருத்தை சொல்லணும்? இது வெறும் படத்துக்கான விளம்பரமா இல்லை தமிழ் சினிமாவில் அவரோட ஆழமான பாரம்பரியத்தை காட்டுதா? இந்த 6 பேக் கதையை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சிவகுமாரோட பேச்சு முழுக்க சூர்யா வாரணம் ஆயிரம் இது ஆனரம் படத்துக்காக பண்ணின மாற்றத்தை சுற்றி தான் இருந்துச்சு. 33 வயசில் அவர் 100 நாள் பயங்கர டயட்லையும் கார்டியோலையும் 6 பேக் செதுக்கினார். சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல். 2008 சூர்யா தான் இப்படி ஒரு உடம்பை காட்டின முதல் தமிழ் நடிகர்னு ஏஐ சொல்லுது. ஆனால் சந்தேகப்படுறவங்க 2003 வந்த வின்னர் படத்தில் ரியாஸ் கான் காட்டின கட்டான உடம்பையும் 2007 வந்த பொல்லாதவன் படத்தில் தனுஷோட ஒல்லியான உடம்பையும் சுட்டி காட்டுறாங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்தா வாரணம் ஆயிரம் ரிலீஸுக்கு முன்னாடி இதற்கான தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆதாரங்கள் இல்லைனாலும் ரசிகர்களுக்கு தெரியும் யாரெல்லாம் 6 பேக் வச்சு இருந்தாங்கன்னு. ஆனால் சிவகுமாரோட பேச்சு வெறும் உண்மைகளை பற்றி இல்லை. அது சூர்யாவோட ஒழுக்கத்தையும் அவர் தமிழ் சினிமாவில் ஹீரோ இமேஜை எப்படி மாற்றினாருன்னும் கொண்டாடுறது. அவர் ஆரம்பித்து வச்ச 6 பேக் ட்ரெண்ட் நடிகர்களை ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வச்சாலும் அது ஒரு விவாதத்தையும் கிளப்பிச்சு. கட்டான உடம்பு திறமையை விட அதிகமாக தெரியுமான்னு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே அவரோட உழைப்புக்கான சாட்சி. அதே நேரத்தில் அவரோட பெரிய சினிமா வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிப்பு. இது வெறும் பேச்சு இல்லை, ஆயிரக்கணக்கான பேரை கட்டி போட்ட ஒரு சூழ்ச்சி. சிவகுமாரோட அந்த தூண்டுதலான கருத்த பணிவும் திமிரும் கலந்த ஒரு ஸ்டைலில் சொன்னதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட நிறைய சூர்யா ரசிகர்கள் வந்திருந்த ரெட்ரோ ஆடியோ வெளியீட்டு விழா வேற லெவலுக்கு போயிடுச்சு. அந்த ஒரு வரி எக்ஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அப்பா சிவகுமார் பையன் சூர்யாவுக்கு எலிவேஷன் கொடுக்குறாரு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ஆன அந்த எனர்ஜியான ஈவெண்ட்டில் ரசிகர்கள் பயங்கரமாக இன்வால்வ் ஆனாங்க. கை தட்டுனாங்க, விவாதிச்சாங்க, கிளிப்ஸ் ஷேர் பண்ணாங்க. அந்த பேச்சு ரெட்ரோ படத்துக்கான ஹைப்பை பயங்கரமாக ஏற்றி விட்டு ஒரு வைரல் மொமெண்ட்டாக மாறிடுச்சு. சூர்யாவுக்கு இது ஒரு 2 பக்கமும் கத்தி மாதிரி. அப்பாவோட பாராட்டில் பெருமை, ஆனால் அந்த முதல் 6 பேக் பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிற ப்ரெஷர். 2025 ஒரு இன்டர்வியூவில் அவர் இதை பற்றி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்தானே அப்பாவுக்கு பெருமையாக இருக்குது. வாரணம் ஆயிரமுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் முக்கியம் ரோல்ஸ் தான். ஆனால் ரசிகர்கள் 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. சில பேர் சூர்யாவோட ஃபிட்னஸ் முன்னோடி ஸ்டேட்டஸ் கொண்டாடினாங்க. இன்னும் சில பேர் அவரோட நடிப்பு திறமையை அது பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னு சொன்னாங்க.